சபரிமலை செல்லும் பக்தர்கள் அங்கு சந்திக்கும் அனுபவம் என்ன என்பது குறித்து சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதி ஐயப்ப பக்தர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். சாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலை அனுபவம் வந்துங்க, ஐயப்ப சாமியை மனசார நம்பி கும்பிட்டு மலையேற எல்லா பக்தர்களுக்கும் ஐயப்ப முழுமையா நாங்க எந்த நினைச்சு மலையேறோமோ அதை எங்களுக்கு கொடுக்குறாரு. கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வருஷம் புதிய பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா வருது. ஆனா அதுக்காக கேரளா கவர்மெண்ட் எந்த விதமான முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் செய்யறது இல்லைங்க. புதிய பக்தர்கள் வர்றாங்க. இப்ப ரெகுலரா நாங்க போயிட்டு இருக்கிறோம். எங்க கூட போன வருஷம் 80 பேர் வந்தாங்க. இந்த வருஷம் 100 பேர் வருவாங்க. எனக்கு ஒரு பையன் இருந்தாச்சு, அப்பா நானும் மாலை போடுறேன், கோயிலுக்கு வரேன். எங்களுக்கு என்ன பையன், நானும் கோயில வர இந்த கூட்டத்தை பார்த்துட்டுங்க, நம்ம பையனை கூட்டிட்டு போலாமா வேண்டாமா ஒரு பெரிய ஓசல் இருக்குது, பெரிய ஒரு இதா இருக்குது. நம்மளாலே முடியலையே. போன வருஷமே போட்டு இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரிங்க அந்த பெருவழியில் வரவங்களுக்கு ஒரு தண்ணி லைன் போட்டுட்டா நல்லா இருக்குங்க. ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு அதுல நடந்து மறுபடியும் பம்பையில இருந்து மறுபடியும் அந்த ஏர்ல எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அடைச்சு விடுறாங்க. அது ஒரு தப்பு பண்றாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், இதுக்கு ஒரு வழி பண்ணி விடுங்க அப்படின்னு. அதாவது கட்டவே பண்ணிக்கல. கூட்டம் ஆடு மாடை போட்டு நசுக்கிற மாதிரி நசுக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு இல்ல. போலீஸ்காரங்க கொஞ்சம் கூட ஒரு பொதுமக்களுக்கு மரியாதையும் கிடையாது, சாமிங்களுக்கு மரியாதை கிடையாது. ஆடு மாடை நசுக்கிற மாதிரி குழந்தைங்க இருந்தா கூட அந்த குழந்தைங்களுக்காவது கொஞ்சம் வழி விடுங்கன்னு கேட்டோம்னா, போய்க்கோட அவங்களுக்கு இங்க யாரு வர சொல்றான்னு கேக்குறாங்க. ஒரு மரியாதையில மனித தன்மை கிடையாது. சபரிமலை செல்லும் பக்தர்கள் சந்திக்கும் அனுபவம் என்ன? சீசன் தொடங்கியதும் நெரிசல் ஏற்படுவது ஏன்? ஒவ்வொரு ஆண்டும் சந்திக்கும் பிரச்சனைகள் அடுத்த ஆண்டு தீர்க்கப்படுகிறதா என ஐயப்ப பக்தர்கள் கூறியதை தற்போது பார்த்தோம்.